குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி ஜூன் 2026 சனிக்கிழமை வரைக்கும் மேஷராசிக்கான வார பலன். இந்த வாரம் முழுவதும் மேஷராசிக்கு எது இருக்குன்னா, சூரியன் உங்க வீட்டில இருந்து 3ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ற மனநிலை இருக்கும். அதே வேளையில சனியும் 12ல இருக்கிறதுனால 7 வர சனியினால ஒரு சிறு மனச்சோர்வும் ஏற்படும். இருந்தும் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இது ஒரு விதமா சமன்படுத்துவதாக இருக்கும். உங்க ராசிநாதன் செவ்வாய் மேஷ 2ஆம் வீட்டுல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அமைந்திருக்கு. சூரியன் உங்க தைரியஸ்தானத்துல 3ஆம் இடத்துல மிதனத்துல இருக்கு. குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகம் உங்க வீடு 4ஆம் இடத்துல இருக்கு. குரு உச்சமாக இருக்கின்றது. இது உங்க ராசி அடிப்படையில் ஒரு சிறந்த அமைப்பு தான். இது 4ஆம் வீட்டுல சுக்கிரன் இருப்பதும் ஒரு விதமா சுக்கிரனுக்கான திக்பலம் தான். ஜூன் 22ஆம் தேதி பார்த்தா இதுவும் கடகத்துல புதன் இணைஞ்சிடுது. அப்புறம் பார்த்தா ராகு கேது 11ல கும்பத்துல ராகும், 5ஆம் இடத்துல சிம்மத்துல கேதுவும் இருக்கின்றது. சனி 7 வருட சனியாக 12ல இருக்கு, விரைய சனியா இருக்கின்றது. இந்த 7 வருட சனி தான் ஒரு பெரிய தொல்லை மேஷ ராசிக்கு. அது பொதுவா சனிக்கு சிம்ம ராசியும் பிடிக்காது, மேஷ ராசிக்கும் சுத்தமாக பிடிக்காது. அது ரொம்ப பகையா தான் பார்க்கும். இந்த 7 வருட சனி காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு அவங்க பிறப்பு ஜாதகம் நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு பேலன்ஸ்ட் ஆகும். ரொம்ப பாவக்கிரகங்கள் பார்க்கப்பட்டால் உங்க ராசி அதிபதி ரொம்ப சனியினால் பார்க்கப்பட்டு சனியினுடன் இருந்து உங்க பிறப்பு ஜாதகம் இருந்தா இப்ப இருக்கிற 7 வருட சனி ரொம்ப பிரச்சனை உண்டாகும். இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கும். தேவையற்ற அலைச்சல் தான் அதிகமா ஏற்படும். இதை சார்ந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் அதிகப்படியான பிரச்சனை உண்டாக்குவதாக இருக்கும். இருந்தும் தற்போது இருக்க குரு 9ஆம் பார்வையாக உங்க 4ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் பார்வையாக உங்க 12ஆம் வீட்டை பார்ப்பதனால இதெல்லாம் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தும். ஓரளவுக்கு அது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில தான் இதை நம்ம சொல்ல முடியும். இது முழுக்க இது ஒரு இதெல்லாம் பொது பலன். இது ஒரு 30% தான் கோச்சார பலன் ஏற்படுவதா இருக்கும். மீதி 70% பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் தெரிய வரும். அந்த முழுமையான பலன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற கீழே இருக்கும் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தின் முழு பலனை தெரிவிக்கலாம். அதனால தொழில் சார்ந்தோ இது சார்ந்தோ பெரிய முதலீடுகளாம் செய்யறது கொஞ்சம் ஒரு முறை யோசிக்க வேண்டிய சூழல் இந்த 7 வருட சனி காலகட்டத்தில். ஏன்னா ஒரே ஒரு ஆறுதல் பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிக்கலாம், அவ்வளவுதான். வெளிநாடு, வெளிமாநிலம், சில தொலைதூர பயணங்கள் செல்வதற்கு கொஞ்சம் விதமான ஒரு இது ஏற்ற முடிய காலமாக இருக்கும். இந்த அடிப்படையில சந்திரனுடைய இடப்பெயர்வை வச்சுதான் அந்த கோச்சார பலனை நம்ம நிர்ணயிக்கிறோம். இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுல சிம்மத்துல இணைகின்றது. அது கேதுவுடன் இணைகிறதுனால வலதுபுற சந்திரனை கேதுவோட இருக்கிறதுனால அது ஒரு விதமான கிரகண தோஷம் தான். அதுவும் முதல் சிம்மராசியில போகும்போது முதல் மகன் நட்சத்திரம் கேது நட்சத்திரத்தை இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய அறிவாற்றல் சிந்தனை மனதால ஒரு விதமான முடக்கப்படுறதா இருக்கும். ஒரு புதிய இன்டலெக்சுவலா யோசிக்கிற தன்மை இழந்துறதாக இருக்கும். வெளிச்சமா இருக்கும், ஆனா வழி தெரியாத ஒரு குழப்பம் இருக்கும் அந்த மகன் நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கும்போது. ஆனா ஆன்மீக சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகமா இருக்கும். ஒரு துறவரை ஏன்னா வெளியே போனோம் தனிமையா இருக்கணும்னா நல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் பூர நட்சத்திர சுக்கிரன் பூர நட்சத்திரம் நகரும்பொழுது சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடத்துல கடகத்துல நீராசியில இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு ஒரு விதமான 4ஆம் இடம் என்பது திசை அடிப்படையில் பார்த்தா திக்பலம் கொண்டு இருக்கு. 2வது அதோடைய பகை கிரகமான குருவுடன் இருந்தும் குரு டாப்பரா உச்சமா இருப்பதால சுக்கிரன் திக்பலம் ஒரு பன்மடங்கு ஆற்றலை கொடுப்பதான் இருக்கும். அதனால கலை இலக்கியம், அந்த சிவில் இன்ஜினியர், அதாவது ஆர்கிடெக்ட், டிசைன், கலை வடிவமைப்பு சார்ந்த துறைகள்லாம் அதுல பணி செய்பவர்கள்லாம் சிறப்புடையதாக இருக்கும். ஏன்னா பூர நட்சத்திர சந்திரன் வலதுபுற சந்திரன் உட்காரும் பொழுது நல்ல ஆற்றல் கொண்டு இருக்கும். கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம், காதல் உறவு, நட்புகள் உறவு, செய்யற வேலையில ஒரு விதமான அபரிதமான சந்தோஷம், ஆடல் பாடல் சினிமா இதெல்லாம் ஏற்படும், சிற்றின்ப சந்தோஷம். ஆனா இது ரொம்ப அளவுக்கு மீறி போகும்போது அங்க பிரச்சனை உண்டாகும். ஏன்னா பகை கிரகமான குருவும் கூட இருக்கிறதுனால ஒரு விதமான இதுதான் ரொம்ப அளவுக்கு மீறி அதிகம் போனாலும் பிரச்சனைகள் தான் உண்டாகும். அது போதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சந்திரன் சூரிய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் நகரும் பொழுது ஒரு விதமான ஆற்றல், தைரியம், புதிய முயற்சி, சிந்தனை எல்லாமே உருவாகும். ஏன்னா சூரியன் உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துல புதன் வீட்டுல நட்பு கிரக வீட்டுல இருக்கிறதுனால அதுவும் ஒரு விதம் மறைவா இருக்கிறதுனால ஒரு கால்வாசி மறைவு தான். இருந்தும் நல்ல ஒரு இது இருக்கும், பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றல் வெளிப்படுது. 2வது உங்க வீட்டு 2ஆம் வீட்லயே தனம் குடும்ப பாகிஸ்தான்லயே செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சுல ஒரு மிடுக்கு இருக்கும். தைரியமா எதிர்கொள்ற மன வலிமை கொண்டதாக இருக்கும். சகோதர சகோதரி உறவு எல்லாம் எனக்குமா இருக்கும். அது அளவுக்கு மீறி போகாதுன்னு பார்த்துக்கலாம், அதே சண்டையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது 3ஆம் பார்வையாக சனி உங்க பார்க்குது, செவ்வாய் பார்க்குது.
அதனால் உங்களுடைய ஆற்றல் வேகம் எல்லாமே ஒரு விதமான பிரேக் டவுன் ஆகி தான் போகும். அது அளவு மீறி போகாதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கன்னி ராசிக்கு பயணிக்கின்றது. அதே உத்திர நட்சத்திரத்துக்கும் இருக்கிறதுனால முன்னாடி சூரியனுக்கு சொன்ன அந்த பலன் தான் அப்படியே தொடர்வதாக இருக்கும். ஏன்னா 6ஆம் வீடா இருக்கிறதுனால அந்த கோபபாவம் அந்த இதெல்லாம் வந்து உடல் ரீதியான சூட்டை இது பண்ணி ஒரு உடல் ரீதியான மன ரீதியான ஒரு பிரச்சனை வராது பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல உத்திர நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கும்பொழுது அந்த ஆற்றல் உடல் ரீதியை வெளிப்படும் போது உடல்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திர சந்திரன் சொந்த நட்சத்திரத்துல அமரும் பொழுது அது வலதுபுரியா இருக்கிற போது ரொம்ப இதுதான் ஒரு விதம் அழகுத்தனம் ஒரு ஆரோக்கியத்தனத்துல மீட்டெடுக்கிறது எல்லாமே வெளிவரதா இருக்கும். சனியும் வந்து 7ஆம் பார்வையாக வலதுபுற சந்திரனை பாருங்க. சந்திரன் வந்து சனியை பார்ப்பதால ஒரு மனம் சார்ந்த ஒரு தயக்கம் ஒரு தவிப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கும். சனி பார்வை கெடுதல் தான், குரு பார்வை சிறப்பு. ஆனா மன ரீதியான பெரிய தவிப்பு இருக்காது. புதிய கடன்கள் இது மாதிரி விஷயங்கள கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து சித்திரன் நட்சத்திரத்துக்கு செவ்வாயின் சித்திர ராசிக்கு இடப்பெயர் ஏற்படும் போது உங்க ராசிநாத நட்சத்திரத்திலே அமரும் பொழுது அதே வேகம் கொண்டு தைரியம் கொண்டுதான் ஏற்படுவதாக இருக்கும். இருந்தும் 7 வருட சனி தொடங்குது. 2வது வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்ல வேண்டும். செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக ஆகும். அது மருத்துவ சார்ந்த செலவுகளாகவும் மாற வாய்ப்புள்ளது. என்ன காரணம்னா 7 வருட சனி பார்வையும் வந்து சந்திரன் மேல படுறது, செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் அமருது. அது ஒரு சிறப்பானது தான். அது இருந்தாலும் செலவுகள் இரட்டிப்பான செலவுகளும் உண்டாகும். அது சுப செலவுகளும் ஆகும், சுபமற்ற செலவுகளாகவும் இருக்கும். அந்த 22, 23 அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கன்னி ராசிக்கு இடப்பெயரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் வந்து துலா ராசிக்கு பயணிக்கின்றது. அதே தான் சித்திர நட்சத்திரம் துலா ராசிகளும் போறதுனால மேஷ ராசியில் பார்த்தா 7ஆம் வீடு, அது கணவன் மனைவி நட்புகள் ஒரு தொழில் சார்ந்த கூட்டு வியாபாரம் சார்ந்த குறிக்கிற இடம். துலாத்தின் அதிபதியும் சுக்கிரனும் வந்து 4ஆம் வீட்டுல திக்பலம் கொண்டு இருக்கிறதுனால ஒரு சிறப்பாக தான் இருக்கும். 24, 26 வந்து இந்த 2 நாட்கள் வந்து நல்லா துலாத்துல சந்திரன் இருக்கும்போது மேஷ ராசிக்கு ஓரளவுக்கு ஓகே தான். புதிய மனிதர்கள் ஒரு அறிவும் கிடைக்கும். தொழிலே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் முக்கியமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கும் என்று நம்பலாம். அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வார இறுதி நாளான சனிக்கிழமை அது வந்து விருச்சிக ராசிக்கு செல்கின்றதுனால 8ஆம் வீட்டுக்கு செல்றதுனால அன்றைய நாள் வந்து சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்கு. பொதுவாக சந்திராஷ்டமம் போது மனம் சார்ந்த ஒரு குழப்பம் இருக்கும். 2வது 7 வருட சனியும் இருக்கு. 2வது வந்து செவ்வாயும் வந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பதால ஒரு விதமா ஆற்றல் வேகம் இதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். மனம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு இல்லாத இருக்கும். ஒரு விதமான கவன சிதறல் ஏற்படும். பிரகாசமா இருக்கும், இருட்டா இருக்கு ஆனா பிரகாசமா இருக்கு. நான் செயல்படுற தனம் வந்து குன்றத்தனமா இருக்கும். நல்ல வாக்குவாதம் பண்றது தயாரா இருப்பாங்க. ஏன்னா வார்த்தைகள் கோவியா வராது, அது மாதிரிதான் இருக்கும். அதனால போதி மட்டும் குடும்பத்திலையும் பிறரிடையும் வந்து வாக்குவாதம் எல்லாம் தவிர்த்துக்கொள்ளும். முக்கியமா உங்களுடைய சகோதர வழி உறவுல. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற ஆற்றல் வேகம் அதிகமா இருக்கும், கோபமும் கூட சேர்ந்து வரும். 7 வருட சனி வர இருக்கு. அதனால வாரத்தின் இறுதி நாளான வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேல இருந்தே கொஞ்சம் அமைதியா இருந்து சென்று விடுவது நல்லது. குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். 10ஆம் வீட்டை வந்து குரு வந்து 9ஆம் பார்வை பாருங்க. தொழில் சார்ந்த இதுல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் ஏற்படுவதா இருக்கும். புதிய பொறுப்பு எல்லாம் கிடைக்கும். செவ்வாயும் வந்து தனவர 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்களும் பெரித நெருக்கடி ஏற்படாது. 2வது அந்த 2ஆம் இடத்து அதிபதியும் வந்து திக்பலம் கொண்டு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு, சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்புடைய காலமா தான் இருக்கும். செலவுகள் தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தாத போகிறதா இருக்கும். போதி மட்டும் அதுவும் ஒரு வந்து அதிகமா இருக்காது, சுப செலவு தான் இருக்கும். சேமிப்புல வந்து அது நகரும். இது முன்னாடி விரயமான செலவு இருக்கும், சேமிப்புல இல்லாதன்னு இருக்கும். அந்த செலவுகள் வந்து வேற சேமிப்புல நீண்ட கால முதலீடுக்காக மாறும். சனி வந்து 3ஆம் பறவை உங்க ராசியை பார்ப்பதனால, உங்க ராசிநாதனை பார்ப்பதனால ஒரு ஒழுங்குத்தனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழல், தந்தை தாய் உடல் நலத்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல். அது மாதிரி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் வீடு, 8ஆம் வீடு, 9ஆம் வீடு பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியிலும் செலவுகள் உண்டாகும். பூர்வீக சொத்துலையும் வந்து சிறு பிரச்சனைகளும் வந்து விலகும். அதனால வார இறுதி நாளான ஜூன் 27 மட்டும் சந்திராஷ்டமம், அன்றைய மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஓரளவு உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். இந்த அடிப்படையில மேஷ ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து கேதுவின் அம்சம் பெற்றதுனால, கேது உங்க ராசி இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க முயற்சிகளுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு ஆதரவு கிடைப்பதா இருக்கும். வியாபாரத்தில் வந்து லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்துலதான் சின்ன ஒரு அசதி வந்து நீங்குவதா இருக்கும். உணவு பழக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்கள். ரொம்ப இன்டெலெக்சுவலா ரொம்ப உள்ள பூந்து ஆராயிரத்தனெல்லாம் வேண்டாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நாட்டு அதிகரிக்கும். மனம் ரொம்ப குழப்பமா இருந்த சூழல் இருந்தா விட்டுருங்க. அது ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேண்டாம்.
அதுபோல் வந்து பரணி நட்சத்திரக்காலம் பார்த்தீங்கன்னா கலை மற்றும் படைப்புத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு விதமான இது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்துல திக்பலம் கொண்டு இருக்கிறதுனால சிறப்பு தான் அது. ரெண்டாவது சுக்கிரனோட புதனும் சேருது, அதனால ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்றதுல ஒரு சந்தோஷம் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு அது சூரியன் நட்சத்திரமா இருக்கிறதுனால சூரியனை உங்கள் வீட்டில் இருந்து 3ஆம் இடத்துலனால தைரியத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அதனால் உங்கள் சிந்தனையில் இருந்த ஒரு விதமான தோய் இதெல்லாம் வந்து மாறும், புதிய தெளிவு பிறப்பதாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 6, 9. அதிர்ஷ்ட திசைனா கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்ட நிறம்னா சிவப்பு மஞ்சள். ஆன்மீக பரிகாரம்னா வழக்கமாக அந்த 7 வர சனியை தாக்கத்து குறைக்கிறதுக்கு ஆஞ்சனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமானை வணங்குவது, உங்கள் ராசி கொண்ட நாதனை வணங்குவது ரொம்ப சிறப்பு. 27ஆம் தேதி அந்த சந்திராசிரமம் இருக்கிறதுனால ஆலய வழிபாடு செய்யுங்க, சிவனை வழங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதும் ஒரு சிறப்பு தான். அதனால் மேஷராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லா அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.